எல்லாமே தேடினே போட்டின்னு வித்தினே 60 வரல 60 விலை கம்மி இல்லைண்ணா 60 விலை கம்மியா? ஆமாம் எவ்வளோ வருது? அதிகம் 2 இது வருது போது 60 அதிகம் 60 எவ்வளோ வருது? எவ்வளோ? 1.4 ரூபாயா? 16 வந்து டிமாண்ட் இல்லை 1.15 இருக்கு கம்மி. ஏன்னா டிமாண்ட் இல்லை 15 இப்போ போட்டி வந்தபோது போட்டி. ஆனால் அடுத்த தடவை 17 விட மாட்டான், லேட்டாக தான் வருவான். இப்போ எது ஓடிச்சுன்னு கேட்டிங்கன்னா 15 இது அதிகமாக போச்சு. இது தோல் நல்லா போச்சு. ஆமாம் தோல் போச்சு, எக்ஸு போச்சு. எல்லாம் இடத்துக்கு வரமா வரமா. இந்தாங்க பாண்ணா அப்படியே பார்த்துனா சார் வராங்க. ஓகேவா? பாறையிலேயே இந்த பாறை வந்து நல்லா இருக்கும். நான் முன்னாடி வாங்கியிருக்கேன். எப்படி பாறை பேர்? வாங்குவோம், வெள்ளை பாறை தானே வாங்குவோம். ஆமாம், இது வெள்ளை பாறை தான். என் வீட்டில் பாறைன்னு சொல்லுவாங்க. அந்த பாறை இந்த பாறை டேஸ்டாக இருக்கும். இல்லை நல்ல விலை. கொஞ்சம் கூடயா? ஆமாம் ஆமாம், அதை நாம் சொன்னதான் ரேட்டு 2 ரூபா. மீன் வந்து அந்த மாதிரி தரமான மீன் 10 ரூபா அதிகமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? விற்கிறவங்களும் அதிகமாக வாங்க மாட்டாங்க மீனை, ரேட்டு அதிகம். அதே மாதிரி பீஸ் நிறைய வராது. பார்க்குறதா மீன் பாதியாக இருக்கும், பெருசாக வராது. அது கொஞ்சம் உள்ள வெள்ளையா இருக்கு, கொஞ்சம் சிவப்பாக இருக்கு. இது தேங்காய் பாறை புள்ளி வெள்ளை அந்த ராப்பாறை வந்து வெள்ளையாக தான் இருக்கும், உள்ள சிவப்பாக தான் இருக்கு. எல்லாம் இப்போ இதுலேயும் வருமே. இது கலர் கொஞ்சம் இதாக இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. இது அருமையாக இருக்கும் கலர். புது மீன் அந்த கலர் வருது. ஐஸ் மீன் தான் வெள்ளையே இருக்கும். இது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஒரு ரத்த கலரில் வருது. டேஸ்ட்டாக இருக்கு, அருமையாக இருக்குது மீன். சாப்பிட்டு பாருங்க. மீன் வேறு கொழுப்பு அதிகமாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என்ன? போன சண்டே அங்கே இருந்தேண்ணே பயப்படி ஆ பண்ணி வச்சுக்கா. போன சண்டே வந்து அங்கே தான் இருந்தேன். அங்கேயும் போவீங்களா? ஆமாம், இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருப்பா. சனிக்கிழமை கூட 2 வாரத்துக்கு அங்கே தான் இருப்பேன். நீங்கள் அடுத்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்து அங்கே வந்துருங்க. என்ன பண்ணலாம்? இதான் வேணா பாதி. நல்லா பாறை கிடைக்கலாம், வவால் வாங்கிக்கிங்க. பெஸ்ட்டு மீன். கடவுரை நல்லா இருக்குன்னாங்க. கடவுரை வந்து 5 கிலோவுக்கு மேலே 4 கிலோ 5 கிலோ வருதுல. வாங்கினா 2 கிலோ மீன் நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுல. புது மீன் நல்லா கலஞ்சி போய் இந்த மாதிரி பெண்டா இருக்கு. அது தூண்டி மீன், வலையில் வந்து மீன் நிறைய தூண்டி மீனுங்க. கல்லையும் படம் சின்ன கவரில் போடுங்க. வயிறு பீஸ்லாம் கூட குழம்பு தான். அது வேணும். ஆமாம், இது வேணும். நல்லா மஞ்சள் வேணும். போனா சர்ச்சுக்கு நம்ம சர்ச்சுக்கு வாங்கினோம்னு வச்சுக்கலாம். அவருக்கு வேணும்னா இந்த மீனை நீங்கள் 3000 வேணா விட மாட்டாரு.
ஏன்னா இந்த ஒரு மீன் மட்டும் தான் அவங்க விரும்பி எடுக்கிறது. இந்த இடத்துல டிமாண்டா இருக்கும். அங்க அந்த ஒரு ஆள் தான் கேட்டான். அங்க ஆள் இருக்க மாட்டாங்க. அங்க 2000 கையில எடுத்துட்டான். நான் அந்த அம்மாட்ட கண்ணை காட்டினேன். அதை வைப்பா இருந்துச்சு. வேற என்னன்னா அங்க வந்து இங்க இருந்தா 3 ரூபாய்க்கு மேல போகும். இங்க வந்து மீன் பெரிய மீன் வாங்குறது ஆள் வருவாங்க. இங்க அங்க வந்து வரும்போது அந்த மாதிரி கிடைச்சு இப்படி ஏலத்துல போட்டுருன்ட்டு அதை நீ வேற நான் வீட்டுக்கு கொண்டு போய் ஏலத்துல போடுவேன். இங்கயா இந்த நேரத்துக்கு வேலை போடுறேன் ஆள் இருக்க மாட்டாங்க. இங்க விற்கிறோம் நிச்சு விற்கிறதே வாங்கிக்குவாங்க. நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். ஓகேவா? வரணும். பாய் ரவுண்ட் ரோடா போடுவா இல்லை ரெண்டா போடுவா? ரவுண்டா போடுவா. ஓகேவா? ஓகேங்களா? என்னது லிட்டா மறுபடியும் வருதா? நாளைக்கு ஏதாவது ஒன்று வந்தால் வரும். என்கிட்ட வந்துல மீன் பெரிய மீன் சொல்லிட்டு வீடியோ பார்க்குறேன்னா ஒரு வீடியோ முடிஞ்சோடனே இன்னொரு வீடியோ பார்த்தா அதுக்கப்புறம் வேறு மீன் விட்டாங்க. சொன்னேன் இதெல்லாம் வந்து இப்போ வந்து பெரிய பெரிய மீன் வரல இல்லை. 8 நிமிஷம் வீடியோ வரது கிடையாது. என்ன போடுறாங்க 8 நிமிஷம் வீடியோ வரது கிடையாது. அதுக்காக தான் பேக்கப் மீன் வர்ற மீன்